வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் பேக் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா சுண்டைக்காய் பொடி போட்ட காரக்குழம்பு. இந்த சுண்டைக்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தரையில் லைட்டாக நசுக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுண்டைக்காவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தரையில் வச்சு நசுக்குனாலும் அதை நீங்கள் ஒரு வாஷ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா தரை நம்ம என்ன தான் ஹைஜீனிக் இருந்தாலும் ஒரு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதையும் உங்களுக்கு நான் வீடியோவிலே காட்டியிருக்கேன். அந்த வாஷ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும், வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்புல என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பண்ணுறாங்க, பூண்டு போட்டு பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா சுண்டைக்காய்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். சுண்டைக்காவினுடைய டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போடக்கூடாது. எல்லாத்துக்குமே சமையலில் பாதி பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தால் தான் ஒரு காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாமே அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புளித்தண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த புளித்தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சு பண்ணும்போது சுண்டைக்காயினுடைய டேஸ்ட் உங்களுக்கு ரியலாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடு பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆயில் வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன், சாதாரண கரண்டியில். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க மேலாக விடுறதுக்கு. அதுக்கு அடுத்தது கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா, சின்ன மிளகாவாக இருந்தால் 2, பெரிய மிளகாவாக இருந்தால் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுமானது. அதுக்கடுத்தது புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கரைச்சிடணும். எப்பயுமே நான் வந்து கருப்பு புளி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால கருப்பு புளி வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை புளி இருந்ததுன்னா வெள்ளை புளி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து பெரிய ஸ்பூனால் போடல, சின்ன ஸ்பூனால். காஷ்மீர் சில்லி பவுடரும் நான் போடுவேன், தனி மிளகாய் தூளும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சால்ட்டு எப்போதும் போல் தேவையான அளவுக்கு. இந்த சுண்டைக்காய் வந்து நான் ஒரு ஆழாக்கு நான் வாங்கியிருக்கேன். ஒரு ஆழாக்கு 20 ரூபான்னு கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்குது. கருவேப்பிலை சிறிதளவு, அதாவது நமக்கு வந்து ஒரு கொத்தில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து தாளி போட்டுவாங்க. இப்போது இந்த சுண்டைக்காவை நம்ம நல்லா கழுவிட்டு இதை மாதிரி இடிக்கணும். இடிக்கிறது ஏன் இடிக்கிறோம் அப்படின்னா சுண்டைக்காயினுடைய உள்ளே இருக்கிற கசப்புத்தன்மை, லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும் சுண்டைக்காயில். அந்த கசப்புத்தன்மை குழம்புல இறங்கணும். அதோடு இல்லாமல் குழம்புல உள்ள உப்பு காரம் அதில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம போட்டு இடித்து குழம்புல போடுறது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இடிச்சுட்டு அதை வாஷ் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த கடாயில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், சாதா எண்ணெய், 2த்தையும் சேர்த்து வச்சுட்டு எண்ணெய் சூடான பிறகு 2 காஞ்ச மிளகாவை நீங்கள் போட்டுக்கோங்க. கடுகு வந்து நான் சின்ன ஸ்பூனால் தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அதுக்கு அடுத்தது கடுகு நல்லா வெடித்த பிறகு வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயம் போட்டு வெந்தயமும் கடுகும் நல்லா கொஞ்சம் செவக்கணும். இந்த நேரத்தில் கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்ட பிறகு நீர்க்க கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றுங்க. புளி தண்ணியில் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கடுத்தது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூளும் நான் போடுறேன், காஷ்மீர் சில்லி பவுடரும் நான் போடுவேன். அதாவது என்னென்னா மிளகாய்த்தூள் வந்து சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் போடுறேன், நீங்கள் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடரும் அதே மாதிரி நான் வந்து சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனால் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா குழம்பு கொதிக்கணும். கொதித்த பிறகு நாம் இடித்து கழுவி வைக்கிற இந்த சுண்டைக்காயை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா புளித்தண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த மாதிரி டைமில் இடித்து அதை நல்லா வாஷ் பண்ணணும். காரணம் என்ன பண்ணால் நம்ம என்ன தான் நம்ம வீட்டு தர ஹைஜீனிக் அப்படின்னு இருந்தால் கூட அந்த சுண்டைக்காயில் அந்த அழுக்கு அப்படிங்கிறது ஏறும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இடித்த பிறகு ஒரு கழுவிட்டு இந்த மாதிரி போடுங்க. இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு பொடி போட்ட குழம்பு அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொடி போடுவேன். இந்த பொடி வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நிறைய நான் வந்து காரக்குழம்புல எப்படி பொடி மேம்பொடி செய்யறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க. இப்போது இது சுண்டைக்காய் போட்டாச்சு, நல்ல தண்ணியில் கொதிக்குது.
சுண்டைக்காய் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்டைக்காய் வேகணும், அதோடு இல்லாமல் குழம்பு கொஞ்சம் சுண்டணும். ஸோ அதுக்காக மாவு கட்டிடக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்ட தான் அந்த டேஸ்ட்டு சுண்டைக்காயில் ஏறின புளிப்பும் காரமும் கரெக்டாக இருக்கும். இது நம்ம பொடி போட்ட காரக்குழம்பு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு இப்போ பாதி தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லையா. இந்த கொதிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு கொதிச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி கெட்டியாகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நாம் ரெடி பண்ணி வச்ச பவுடர், அந்த பவுடர் என்னென்னா மிளகாய், மல்லி, கடலப்பருப்பு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எண்ணெயே விடாமல் வறுத்துட்டு பண்ண பொடி தான் இந்த பொடி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஏன்னா பொடி போட்ட காரக்குழம்பு அப்படின்னும் போது பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணும். இதுதான் பொடி போட்ட காரக்குழம்பு அப்படிங்கிறது. ஸோ இதை போட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகும். திக்னஸ் ஆன பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்பவுமே டாப்பாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டைக்காய் நாம் சேர்த்துக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது இல்லையா, கொதித்து எப்படி சுண்டு இருக்கு பாருங்கள். அதோடு இல்லாமல் உங்களுக்கு கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள், மேலே எண்ணெய் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் வந்தது அப்படின்னா குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆகி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை மாதிரி ஆன பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு மாதிரி பரங்கிக்காய் பொடி போட்ட காரக்குழம்பு, வத்த குழம்பு, வெங்காயம் தக்காளி போடாத குழம்பு நிறைய பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் வெங்காயம் தக்காளியே போடாமல் இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் குழம்பு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படியே புளிசாத பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்கள். நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு. என்னங்க, செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் இன்றைக்கி செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.